ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DOTMATTECH. நான் உங்கள் மகி. ஹாப்பி நியூ இயர் 2023. இன்றைக்கும் போல் என்றைக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. 2022 நிறைய பேத்துக்கு சக்ஸஸாக இருந்திருக்கும், நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். பட் வருஷத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணாதீங்க, அடுத்தடுத்த நாளை கால்குலேட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அடுத்த நாளே ஒவ்வொரு வருஷமுமே புது வருஷம் அப்படின்னு நினச்சிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நாளுமே நம்மளுக்கு நியூ இயராக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 2019 சேனல் ஆரம்பித்தேன். கண்டிப்பாக சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான். நீங்கள் இல்லாட்டி என்னால் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் காலேஜ் படிக்கும்போது இருந்தாங்க. பட் அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இது ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேமிலின்னு தான் சொல்லணும். DOTMATTECH யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இங்கே ஆதரவு கொடுக்குறவங்க எல்லாருமே என்னோட பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் என்னோட சேனலுக்கு என் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் தோணுது, ஐடியாஸ் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத ரெகுலராக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறேன். நிறைய பேர்த்தோட கமெண்ட் ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற கமெண்ட் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். அந்த கமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நான் வீடியோவாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா இருக்குது. அதனால் என்னடா இவர் கமெண்ட் பண்ணோம் ஆனால் எந்த ஒரு ரிப்ளைவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேண்டாம். ஏன்னா டைட் ஷெடியூல்னால என்னால் ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை. அதனால தான், சரிங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் எல்லாமே அதில் சொல்லியிருப்பேன். எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் என்னோடதுன்னு கிடையாது. நீங்கள் எந்த ஒரு சேனலில் வீடியோ பார்த்தாலும் டுட்டோரியல் வீடியோ அப்படின்ட்டாலே நோட்டு பேனா கையில் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சில விஷயம் சொல்லுவேன், சில விஷயம் சொல்ல மாட்டேன், வேறு ஒரு சேனலில் சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த லெவலில் போயிடுவீங்க. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை படிக்கிறீங்கன்னா கோர்வையாக படிக்க பழகிக்கங்க. இப்போ சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் எது அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் ஏன் 3ds மேக்ஸை மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னா, 3D சாஃப்ட்வேரில் சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேர் 3ds மேக்ஸ். 3ds மேக்ஸ் கற்றுக்கிட்டாலே நிறையா சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா லிங்க் மாதிரி, செயின் லிங்க் மாதிரி ஈஸியாக கற்றுக்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி தான் ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டாலே கிராஃபிக் டிசைனிங் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே அந்த ஃபோட்டோஷாப்புங்கிறது வரும். போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணோம். 3days பார்த்திங்கன்னா ஒரு ஆட் ஒன்று நான் போட்டிருப்பேன், ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோஸ் 50% ஆஃபர் அப்படின்ட்டு. இது ஏன் அப்படி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அதனால் ஆன்லைன் கிளாஸில் நான் என்ன எடுக்கிறனோ 30 days 30 கிளாஸில் என்ன எடுக்கிறனோ அது அப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்கார்டிங் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ டு இன்னொரு வீடியோ கோர்வையாக தான் இருக்கும். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 1 hour வீடியோவாக இருக்கும். எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனோட தான் நான் சொல்லியிருப்பேன். ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் மட்டும். எனக்கு 3ds மேக்ஸ் 0 லெவலில் இருக்கிற ப்ரோ அப்படின்னா என்னால் லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, 3D பேசிக்ஸ்லேருந்து எப்படி 3ds மேக்ஸ் ஆரம்பிக்கணும், எண்ட் பண்ணணும், ஃபோட்டோ ரியலிஸ்டிக்காக அவுட்புட் ரிசல்ட் எடுக்கணும், வீடியோ அவுட்புட்டாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தாலே 3ds மேக்ஸு நீங்கள் டோட்டலாகவே ஃபுல் ஃபில்ஜாக ஒர்க் பண்ணுவீங்க. அது கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். 3ds மேக்ஸோட ஸ்டாப் பண்ணாதீங்க. 3ds மேக்ஸ், மாயா, விசுவல் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்மளோட எலிவேஷனை கொண்டு போகும்போது வேறு லெவலில் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்கும். ஃபாரினில் இருக்கிறவங்களோட டுட்டோரியலும் அவங்களோட அவுட்புட் பார்த்துட்ருக்கோம். பட் அந்த லெவலில் நம்ம எப்போ கொண்டு வருவோம்? இந்த மாதிரி பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம விரும்பினா அவங்களோட கான்செப்ட், அவங்களோட ரிச் லுக் கொடுக்கறத என்னாலையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வரணும். அப்படின்னா கண்டிப்பாக பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே தெளிவாக தெரியணும். ஃபஸ்ட்டு இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளோ பேர் இருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேரெல்லாம் டெய்லி வந்துடுவாங்க. எனக்கு அதனால் அட்டண்டன்ஸே லாக் ஆச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளோ இருக்காங்க. ஆனால் என்ன, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்குன்னு நான் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கட் ஆகிட்டாங்க. இப்போ என்ன ஒரு 10-15 பேர் தான் இருக்கிறாங்க. அதுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளோக்கா யாருமே இல்லை. பட் இருந்தாலும் 2019 சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு பாப்பா பிறந்தா 2020. ஆனால் அந்த டைமில் ஒரு 6 மாதம் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். லாக்டவுன் வரும்போது வீடியோ கண்டினியூவாக போடும்போது அதில் நான் குறிப்பாக ஒருத்தர் சொல்லி ஆகணும். ஃபஸ்ட்டு எனக்கு வீடியோ, அதாவது ரொம்ப க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் குமார் அப்படிங்கிறவர் ஃப்ரெண்டானார். ஆக்சுவலாக அவரை ஏன் நான் மெயினாக அவரை நான் சொல்கிறேன்னா, நான் வீடியோ அதோட நான் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். சரி, ஒர்க்கு தான் வருதல்ல, லாக்டவுன் தான் முடிஞ்சிருச்சல்ல, மறுபடியும் பழைய வேலையை பார்த்துடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தேன். அவர் தான் சொன்னார், இல்லை ப்ரோ நீங்கள் வீடியோ போடுங்க, உங்கள் கண்டென்ட் எல்லாமே ரொம்பவுமே நல்லாயிருக்கு, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும்
அப்படின்னாரு. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைனால தான் வந்து மறுபடியும் கண்டினியூவாக நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதன் தேவா அப்படின்னு ஒருத்தர், அவரு வந்து சென்னையில் இருக்கிறாரு. உண்மையாகவே அவரும் வந்து இப்போ மட்டும் அவர் எங்களோட கான்டாக்டில் தான் இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கௌரி சங்கர் அப்படிங்கிறவர், அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிறாரு. ஆக்சுவலாக உண்மையாக வந்து அவர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே மாறிட்டார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸு. இவங்க 3 பேர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நிறையா பேர் வந்து யூடியூப் மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாமே வந்து காட் கொடுத்த, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, சேனலில் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், வியூவர்ஸ் ஆகட்டும் ரொம்பவே கம்மியாக தானே இருக்குது. நேற்று ஆரம்பித்த சேனலும் கூட இன்றைக்கி செம டெவலப்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னாங்க. பட் என்னோட நோக்கம் என்னென்னா, பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்லேருந்தே சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே எஜுகேஷன் சேனலுங்கும் போதே எனக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும், அது வந்து உடனே க்ரோத் எல்லாம் ஆகாது அப்படிங்கிறது. பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நான் வந்து எந்த அளவுக்கு நான் கற்றுக்கும் போது எனக்கு கிடைக்காத ஒரு இது, ஏன்னா பணம் கட்டி தான் நானும் படித்தேன். ப்ராப்பராக அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த ஃபீல்டு ஒர்க்கில் நான் 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு கஸ்டமர் பக்கத்தில் வந்து உட்காந்துருவாங்க, இதை ஒர்க் பண்ணுங்கன்னாங்கன்னா அதில் என்னென்னு தெரியாது. ஏன்னா ஃபேக்கல்ட்டி ப்ராப்பராக சொல்லி கொடு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்லி கொடுத்தா தானே அது நம்மளுக்கு தெரியும். இப்போல்லாம் யூடியூப் வந்துருச்சுங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலு பார்த்து தான் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த நான் கஷ்டப்பட்டதை வந்து இங்கே நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நானும் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ போடணும் அப்படின்ட்டு தான் இருக்கிறேன். சப்போஸ் ரெகுலராக போட முடியாட்டியும் கூட ப்ரீ ரெக்கார்டிங் பண்ணி வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கிறேன். 3ds Maxல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, நிறையா சாஃப்ட்வேரில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நிறைய வீடியோ போடலாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். நிறையா புது சாஃப்ட்வேர்ஸை பற்றியும் தெளிவாக நான் சொல்லலான்ட்டு தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரிஸில் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 3ds Max ஒரு லைப்ரரி இருக்கிற மாதிரி மற்ற சாஃப்ட்வேரும் வந்து லைப்ரரி இருக்கும். 3ds Max இதோட நான் ஸ்டாப் பண்ண போகிறதும் கிடையாது. 3ds Maxும் வரும், மற்ற சாஃப்ட்வேரும் வந்து ஆட் ஆகி வரும். எல்லா சாஃப்ட்வேருமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இன்றைக்கி போல் என்றைக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஹாப்பி நியூ இயர், வாழ்க தமிழ்.